முன்னாள் பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை பார்வை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விடுதலையில் முக்கியமான ஒரு தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. மாணவர்களா மண்ணாங்கட்டிகளா என்கிற தலைப்பில் ஒரு தலையங்கம். வளர்ந்த நாடுகளில் மாணவர்கள் AI மூலம் புதிய மென்பொருட்களையும் அறிவியல் மாதிரிகளையும் உருவாக்கி கொண்டிருக்கும் வேளையில் குஜராத் மாநிலம் வடோதராவில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் நடந்த நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அந்த பள்ளியில் மாணவர்கள் அனைவரும் களிமண்ணால் சிவலிங்கம் செய்து கொண்டு வர வேண்டும். மிகச் சரியாக சிறப்பாக செய்து வரக்கூடிய சிவலிங்கத்திற்கு பரிசுகள் வழங்கப்படும் என அறிவித்திருப்பதை இன்றைய விடுதலை வன்மையாக கண்டிக்கிறது. அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் அடுப்பங்கரையிலும் எதிரொலிக்கிறது என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் MP தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போரால் இந்தியாவில் எரிவாயு உருளை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று விளக்கமாக கூறி அந்த போர் பதற்றம் என்பது நமது அடுப்பங்கரை வரை நீடித்திருக்கிறது என்று அவர் விரிவாக தன்னுடைய அறிக்கையிலே கூறியிருக்கிறார். உயிர்காக்கும் மருந்தை கண்டறிந்த உன்னத தியாகி சர் அலெக்சாண்டர் பிளவுமிங் நினைவு நாள் இன்று. உலக மருத்துவ வரலாற்றில் பெனிசிலின் என்ற ஒரு சொல் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய பெரு மதிப்புடைய சொல்லாக விளங்குகிறது. இந்த உயிர்காக்கும் மருந்தை கண்டறிந்தவர் மனிதநேயமிக்க உயிரி வேதியியல் ஆய்வாளர் மற்றும் மருத்துவரான சர் அலெக்சாண்டர் பிளமிங். நோய்களுக்கு தற்காலிக தீர்வு என்பதை விட நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற அவரது இலக்கு இந்த உன்னதமான அவருடைய இந்த மனிதநேயமிக்க செயலால் பென்சிலின் ஊசியை கண்டுபிடித்ததன் மூலமாக நிறைவேறியிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, ஓய்வூதியதாரர்கள் அரசு ஊழியர்களுக்கு முக்கிய விதிமுறைகள் குறித்து விரிவாக இந்த செய்தி தெரிவிக்கிறது. தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்தாலும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட சிலர் இத்திட்டத்தில் சேர முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிலர் யார் என்பதை இந்த செய்தி முழுமையாக கீழே தெரிவிக்கிறது. அதை வாசகர்கள் படிக்க வேண்டுகிறோம். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் மிக முக்கியமான ஒரு அறிக்கை என்னவென்று சொன்னால், நேற்று செய்தியாளர்களிடையே கோயம்புத்தூரிலே அவர்கள் பேசுகிற போது, நாட்டின் இறையாண்மையை மோடி அரசு கைவிட்டு விட்டது. உலக மகளிர் நாளில் ஒன்றிய பாஜக அரசு மகளிருக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு என்கிற ஒரு செய்தியை செய்தியாளர்களிடையே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் மெரினா கடற்கரையில் கற்றனை தூறும் அறிவு என்கிற ஒரு சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே பள்ளி கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதை எடுத்துச் சொல்லும் விதமாக மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்வது போலவும் அவர்கள் உயர் பதவிகளில் இருப்பது போலவும் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சங்கிலிகளை அறுத்து கொண்டு மாணவர்கள் முன்னேறி செல்வது போன்ற கருப்பொருள் சிலையில் இடம்பெற்றுள்ளது. இது ஒரு முக்கியமான இந்த கற்றனை தூறும் அறிவு சிலையை தமிழ்நாடு மக்கள் கண்டுகளிக்க வேண்டுகிறோம். மதுரையில் 62.68 கோடியில் 396 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இந்த புதிய குடியிருப்புகள் ஒவ்வொன்றும் தலா 414 சதுர அடி பரப்பளவுடன் ஒரு பல்நோக்கு அறை, படுக்கை அறை, சமையல் அறை, கழிவறை மற்றும் தெரு விளக்கு ஆகிய வசதிகளுடன் கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கிறது. இன்றைய விடுதலையில் நேற்றைய தினம் தொண்டரச்செம்மல் அன்னை மணியம்மையார் அவர்களின் 107வது பிறந்த நாள் விழா தமிழ்நாடெங்கும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனுடைய ஒளிப்படங்கள் இன்றைய விடுதலையிலே மிக விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பெரியார் உலக நிதி வழங்கும் அந்த நிகழ்ச்சியில் 13,66,000 ரூபாயை கோவை
தாராபுரம் கழக மாவட்டங்களில் சார்பில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களிடம் மாவட்ட தோழர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் படத்துடன் இங்கே வெளியாகி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.